நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/7/2015 ஆடி 13 புதன்கிழமை. திரியோதசி திதி இரவு 8:16 வரை, பின்பு சதுர்தசி. மூல நட்சத்திரம் பகல் 12:24 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். மரண யோகம் பகல் 12:24 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் அமைய பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமமாகும். சூரியன் 3 இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள் என்றாலும் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுனம். 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் இருக்கும். பண வரவானது நன்றாக இருந்து கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். கடகம். 3இல் ராகுவும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குருவானவர் 2இல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிம்மம். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி. சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 12இல் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. துலாம். 3இல் சந்திரன் 10இல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிகம். ராகுவானவர் லாபஸ்தானத்திலும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு. ஜென்ம ராசியில் சந்திரனும் 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் விலகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது நன்றாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சமுதாயத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மகரம். அட்டமஸ்தானத்தில் குருவும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானமாக இருப்பது நல்லது. செவ்வாய் 6இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் பண வரவில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம் என்பதனால் நிதானமாக செயல்படுவது, கவனமாக இருப்பது மிகவும் உத்தமம்.
கும்பம், சூரியன் 6ல் 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். மீனம், 4ல் செவ்வாய் 6ல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலகும் என்றாலும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் ஒருவரின் ஜாதக ரீதியாக தந்தை மூலமாக சாதகங்களை அடையக்கூடிய அமைப்பானது யாருக்கு இருக்கும் என பார்த்தால் அதற்கும் ஜாதக கிரக அமைப்பு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 9ஆம் வீடானது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 9ஆம் வீடானது தந்தையை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 9ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் அமைவது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாகும். 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதும் நல்ல அமைப்பாகும். 9ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அமைவது, வளர்பிறை சந்திரன் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் தந்தை காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ ஆட்சி உச்சம் பெற்றோ தனக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு, செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை பெற்றோ ஒருவர் ஜாதகத்தில் அமைய பெற்றால் தந்தை மூலமாக செல்வம், செல்வாக்கு, அனுகூலங்கள், தந்தைக்கு நல்ல நீண்ட ஆயுள் உண்டாகும். அதுபோல 4ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதி அமைய பெற்றால் தந்தை மூலமாக சொத்துகள், வீடு, வாசல், வசதி, வாய்ப்புகள், யோகம் எல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியுடன் 9ஆம் அதிபதி இணைந்திருந்தால், 10ல் சூரியன் இருந்தாலோ அவருக்கு தொழில், உத்தியோக ரீதியாக தந்தையுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். சிலருக்கு 9, 10க்கு அதிபதி இணைந்திருந்து பலமாக இருக்கின்ற பொழுது தந்தை செய்த தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வாழ்வில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது ஏற்படுகிறது. தந்தை மூலமாக சிறப்பான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளை பற்றி இதுவரை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.